இந்த காலை வேளைக்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் தந்த ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களோடு கூட ஆமேன். தம்முடைய ஜனங்களை, சபையை, அதாவது ஆமேன், கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் அநேக நிலைமையில் வைத்திருக்கிறார். ஆமீன். அநேக பதவிகளை தந்திருக்கிறார். நம்மை கர்த்தர் எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிறத வேதத்தில் அநேக விதத்தில் பார்க்க முடியும். ஆமீன். எரேமியா தீர்க்கதரிசி புலம்பலில் சொல்லுகிற பொழுது, தன்னுடைய ஆமீன் புலம்பல் ஆமீன் புத்தகத்தில் வாசிக்கிற பொழுது, ஆமீன் தம்முடைய ஜனங்களை கர்த்தர் எப்படி அழைக்கிறார் என்று பார்க்கிற பொழுது, புலம்பலின் புத்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, ஆமீன் புலம்பல் 2வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம், புக் ஆஃப் லேமெண்டேஷன்ஸ் சாப்டர் 2 verse 18, அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சியோன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதி அவ்வளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. அழகான வேத வார்த்தை. இந்த இடத்துல தம்முடைய ஜனங்களை, தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் எப்படி அழைக்கிறார் அப்படின்னு. மதில் எதற்காக நாம் உபயோகப்படுத்துகிறோம்? பாதுகாப்புக்காக. அப்போ ஆமாம், தேசத்தின் பாதுகாவலாக நம்மை கர்த்தர் அழைக்கிறார். எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீங்க? ஆமீன். என்னையும் உங்களையும் இந்த தேசத்தின் பாதுகாப்பாக, மதில் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். மதில், தீமை வராதபடிக்கு, தீங்கு சம்பவிக்காதபடிக்கு பாதுகாக்கிற மதில் தான் நானும் நீங்களும். இன்னும் ஒரு படி மேலே போய் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் திருப்புவீர்களே ஆனால், எசேக்கியேல் சாப்டர் 33 33வது அதிகாரம் முழுவதும் ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். அதனுடைய 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், பாருங்கள். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். இங்கே சொல்லுகிறார் பாருங்க, காவற்காரன். இது ஒருவேளை தீர்க்கதரிசியை பார்த்து சொல்ற வார்த்தை தான். ஆனா தீர்க்கதரிசியை பார்த்து மாத்திரம் அல்ல. ஆமீன். இதனுடைய 1-2 வசனங்களில் வாசிக்கிற பொழுது ஜனங்களை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிறார் காவற்காரன் என்று. அப்படின்னா என்னையும் உங்களையும் கர்த்தர் இந்த நாளிலே தேசத்தின் காவற்காரர் என்று அழைக்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நானும் நீங்களும் காவற்காரராக இருக்கிறோம். நம்மையில இருக்கிற அழைப்பு, ஆமீன், காவல் காக்கிற அழைப்பு, பாதுகாக்கிற அழைப்பு, ப்ரொடெக்ட் பண்ணுகிற அழைப்பு. சரி, இந்த இஸ்ரவேல் வம்சத்துக்கு காவல்காரனாய் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருப்போமே ஆகில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய ஆமீன் அந்த காவல்காரனுடைய பணிகள் என்ன? எல்லா பணிகளையும் நாம் பார்க்க முடியாது. ஒரே ஒரு காரியத்தை இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். தெளிவாக அவர் தம்முடைய வார்த்தையை விளங்க பண்ணுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரர்கள் நானும் நீங்களும். இந்த தேசத்தில் எது நடக்குமானாலும், தேவ பிள்ளைகளுக்கு எது சம்பவிக்குமானாலும், நானும் நீங்களும் காவல் காக்கிற அனுபவத்தில் தோற்று போகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் காவற்காரராகிய எனக்கும் உங்களுக்கும் தெய்வம் தருகிற ஒரு கடமை என்ன அப்படிங்கிறத இதே வசனம், எசேக்கியேல் 33வது அதிகாரம் 7வது வசனம், எசேக்கியேல் சாப்டர் 33 verse 7, மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன், ஆமீன் என்று ஆண்டவர் சொல்லி, ஆகையால் நீ என்ன செய்யணும்? நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. இந்த இடத்துல சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காவல்காரன், ஆகையினால் நீ என்ன செய்யணும்? நீ என் வாயினாலே
வார்த்தையை கேட்கணும். ஆமென். முதல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் தம்முடைய ஜனங்களுக்கு, அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு, ஆமென், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் தருகிற ஒரு உன்னதமான வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்கள் காவற்காரராய் இருப்பீர்களே ஆனால் நீங்க என்ன செய்யணும், என் வாயினாலே வார்த்தையை கேட்க வேண்டும். முதலாவது, ஆமென், நாம் கர்த்தருடைய வாயினாலே வார்த்தையை கேட்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். கர்த்தர் என்ன காவல்காரனா வச்சுட்டார் அப்படின்ட்டு என்னுடைய சுய விருப்பத்திற்கு நான் போக முடியாது. என் விருப்பத்துக்கு எதையாவது செய்யலாம் அப்படின்னா வேதம் நமக்கு அதற்கு அனுமதி தரவில்லை. வேதம் சொல்லி இருக்கிறது, நாம அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அவருடைய வார்த்தையை கேட்கணும். அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்னா ஏதோ பிரசங்கத்தை கேட்கறது மாத்திரம் இல்லை. தொடர்ந்து நாம் அந்த பகுதியை தான் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். ஆங்கிலத்தில் அழகா சொல்லியிருக்கு, therefore thou shalt hear the word at my mouth and want them from me. நீ என் வார்த்தையை கேட்கணும். அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தை ஷமா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் கேட்குதல், டு ஹியர், டு லிசன், செவி கொடுத்தல், டு ஒபே, கீழ்ப்படிதல். இந்த மூன்றும் அதற்கு பொருள்படும். கேட்டல், கவனித்தல், கீழ்ப்படிதல், இந்த மூன்று வார்த்தையும் இந்த எபிரேய வார்த்தையில் அர்த்தப்படுகிறது. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை நானும் நீங்களும் கேட்கிறவர்களாக இருக்கணும். காரணம், நம் தேவன் பேசுகிற தேவன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்தில் அநேக தெய்வங்கள் உண்டு. வாய்கள் இருந்தும் பேசாது, கண்கள் இருந்தும் காணாது, செவிகள் இருந்தும் கேளாது, கால்களில் இருந்தும் நடவாது, மூக்கிருந்தும் முகராது, கைகள் இருந்தும் தொடாது. அப்படிப்பட்ட தெய்வங்கள் இந்த பூமியில் இருக்க, நானும் நீங்களும் ஆராதிக்கிற தெய்வம் அவர் ஜீவன் உள்ளவர், அவர் பேசுகிற தெய்வம், தம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிற தெய்வம், அவர் சொல்லுகிற தெய்வம். சிலவற்றை சொல்லுவார். அவர் கற்றுத்தருகிற தெய்வம், சில காரியங்களை கற்றுத்தருவார். அவர் நம்மோடு கூட பேசுகிற தெய்வம். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர், ஆமென், தம்முடைய சிருஷ்டிப்பை எல்லாம் முடித்த பின்பு அவர் ஏதோ தன்னந்தனியா விட்டுட்டு போகல. நாம் ஆராதிக்கிற தேவனுடைய ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா? அவர் ஐக்கியத்தை விரும்புகிற தெய்வம், உரையாட விரும்புகிற தெய்வம். தான் சிருஷ்டித்த மனிதனோடு ஒரு தொடர்பை வைத்துக் கொள்ள விரும்புகிற தெய்வம். ஆமென். அவனோடு உறவாட விரும்பிதான், ஆமென், பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் அவனோடு உலாவி வருவான். ஆமென். தம்முடைய பிள்ளைகளோடு பேசுவார் அவர். இன்றைக்கும் அந்த பேசுகிற தெய்வம் ஜீவனோடு இருக்கிறார், தேடி வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு சாமுவேல் சொல்லுகிறார், சாமுவேலை பார்த்து கூப்பிடுகிறார், சாமுவேலே சாமுவேலே. ஆனா அந்த சாமுவேலுக்கு பழக்கம் இல்லை. ஆமென். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டோ, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோ, அதற்கு செவி கொடுத்தோ, அதற்கு பதிலளித்தோ பழக்கம் இல்லை. ஆகவே தான் இதுவரைக்கும் யாரிடத்தில் பேசி பழகி இருந்தானோ அவரை தேடி ஓடுகிறான் சாமுவேல். ஆனா ஆண்டவர் திரும்ப திரும்ப கூப்பிட்டு அவனோடு பேசுவதற்கு சாமுவேலை தேடி வந்தவர். அந்த சாமுவேலை ஒரு காவற்காரனாக கர்த்தர் நியமித்து வைத்தார். தேசத்தை பாதுகாக்க, தேசத்தை கட்டி எழுப்ப, தேசத்தின் குடும்பங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு சாமுவேலை கர்த்தர் அபிஷேகித்து வைத்தார். பேசுகிற தெய்வம். நாம் காவல்காரர்களா இருக்கிறோம்னா அவருடைய சத்தத்தை கேட்கிறவங்களா இருக்கணும். முதல்ல அவருடைய சத்தத்தை கேட்கணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும். அவர் பேசுகிற தெய்வம். எத்தனை பேர் விரும்புறீங்க அவருடைய வார்த்தையை நான் கேட்கணும், அவர் சொல்றதை நான் கேட்கணும், அவருடைய வார்த்தையை என் செவிகளில் தொனிக்க வேண்டும்? அவர் பேசுகிற தெய்வம் அல்லவா? அவர் பக்தர்களோடு எல்லாம் பேசி இருக்கிறார். ஆதாமோடு பேசினவர்,
காயினோடு கூட பேசினார் பாவம் செய்த பிற்பாடு. பாருங்க, நோவாவோடு கர்த்தர் பேசினார், ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினார், இப்படி எல்லா பக்தர்களோடும் யாக்கோபோடு கர்த்தர் பேசினார், ஈசாக்கோட கர்த்தர் பேசினார், முற்பிதாக்களோடு கர்த்தர் பேசி இருந்தார், மோசையோடு முகமுகமாய் கர்த்தர் பேசி இருந்தார், தாவீதோட கர்த்தர் பேசி இருந்தார், தீர்க்கதரிசிகளோட கர்த்தர் பேசி இருந்தார், யோபுவோடு கர்த்தர் பேசி இருந்தார். ஆமென். அப்படி என்றால் என் தெய்வம் பேசுகிற தெய்வம். ஆமென். நம்மோடு பேச விரும்புகிறவர். அவருடைய வார்த்தையை கேட்கணும். இதோ நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்படுறதில்ல, நான் அவர் விரும்புகிறபடி ஒரு காவற்காரனாக தேசத்தில் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒரு அனுபவம் எனக்கும் உங்களுக்கும் மிகவும் இன்றியமையாததாய் இருக்கிறது என்பதை ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கற்றுத்தருகிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவங்களா இருக்கணும். அதற்கு நாம் என்ன செய்யணும்? அவருடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு, அவருடைய வார்த்தையை கேட்கணும். நான் என்ன செய்யணும்? ஒரு விசை மோசே ஆண்டவரிடத்தில் கேட்டார், ஆண்டவர், நான் உம்மை பார்க்க விரும்புகிறேன், உம்முடைய வார்த்தைகளை நான் திரும்பவும் பெற்றுக்கொள்ளணும், நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு. அந்த பகுதியை நான் இன்றைக்கு உதாரணமாக வைத்து ஆமென் இந்த காரியத்தை நாம சிந்திக்க போகிறோம். பாருங்கள், ஆமென். கர்த்தருடைய நான் காவல்காரனா இருக்கிறேன்னா முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நான் என்ன செய்யணும்? ஆமென். வாசிப்போமா? என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆமென். யாத்திராகமத்தின் புத்தகம் 34வது அதிகாரம், யாத்திராகமும் 34வது அதிகாரம், அதனுடைய 2வது வசனம், எக்ஸோடஸ் chapter 34 verse 2. ஆமென். இங்கே வேதம் சொல்லி இருக்கிறது, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று ஆமென் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் அப்படின்னு சொல்ற. முதல்ல அவருடைய வார்த்தையை நான் கேட்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். ப்ரிப்பரேஷன், ஆயத்தம். ஒரு திருமண வீட்டுக்கு போகணும்னா நம்ம என்ன செய்யறோம்? ஆயத்தப்படுறோம். ஒரு அதிகாரியை போய் சந்திக்கணும் அப்படின்னா ஆயத்தப்படுறோம். ஒரு ஆமென் அரசு உத்தியோகஸ்தரை போய் சந்திச்சு நம்முடைய கோரிக்கைகளை வைக்கணும்னா அதற்கு ஆயத்தப்படுறோம். எல்லா காரியங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆயத்தம் இருக்கிறது. ஒரு எக்ஸாமினேஷனா, தேர்வா, ஆயத்தம் இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு போகணுமா, ஆயத்தம் இருக்குது. ஆமென். நமக்கு வேண்டியவங்களை சந்திக்க போறோமா, அதுக்குன்னு ஸ்பெஷல் ஆயத்தம் இருக்குது. எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் ஆயத்தம் என்று ஒன்று இருக்கிறது. கர்த்தருடைய சத்தத்தை, வார்த்தையை கேட்கணும்னா முதல்ல ஆயத்தம் தேவை. வாழ்க்கையில் ஆயத்தப்படுகிற நிலைமை காணப்பட வேண்டும். ஆயத்தம். நிறைய பேர் ஆயத்தம் இல்லாமல் காரியங்களை செய்வாங்க. அது நிர்விசாரத்துக்கு அடையாளம். அந்த காரியங்கள் நிலை பெற்றோங்காது. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அதாவது பிசிக்கலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி, சரீர பிரகாரமாக, மனோதத்துவ முறையிலே, இன்னும் ஆவிக்குரிய நிலைமையில் 3 பகுதியிலும் ஆயத்தம் தேவை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தப்படணும். நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 108வது சங்கீதம் 1வது வசனத்தில் நீங்க வாசிக்கிற பொழுது, சங்கீதம் 108 அதனுடைய 1வது வசனம், தேவனே என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்மை பாடுகிறதற்கு
என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. அப்போ கர்த்தரை பாடுகிறதற்கு கூட ஒரு ஆயத்தம் தேவை. கர்த்தரை பாடி துதிக்கிறதற்கு கூட ஒரு ப்ரிப்பரேஷன் தேவை. இருதயம் ஆயத்தமா இருக்கணும். ஏனோ தானோன்னு ஒரு இடத்துல வந்து நின்று அல்லாட்ட கர்த்தரை பாடிட முடியாது. ஆயத்தம், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆயத்தமா இருக்கிறது. I am well prepared to sing unto you. உமக்கு நான் பாடல்களை பாடுவதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். இன்னும் நீங்க யாத்திராகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லி இருக்கிறது, 6ஆம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கலும் 2 தனையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்றார். அதாவது 7ஆம் நாளான ஓய்வு நாள், அந்த ஓய்வு நாளுக்கு முந்தைய நாளாகிய 6ஆம் நாளிலே ஓய்வு நாளுக்காக சில ஆயத்தம் செய்தார்களாம். அப்போ ஓய்வு நாளை ஆசரிப்பதற்கும் வாரத்தில் ஒரு நாள் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாள், அந்த ஓய்ந்திருக்கும் நாளுக்காக கூட ஒரு ஆயத்தம் செய்திருக்கிறாங்க. ஆயத்தம் தேவை, அதுலேயும் ஆயத்தம் தேவை. பாடுகிறதற்கு ஆயத்தம் தேவை. ஓய்வு நாளுக்கு ஆயத்தம் செய்திருக்கிறாங்க. நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 41வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, உபாகமம் 1வது அதிகாரம் 41வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது அங்கே வேதம் சொல்லி இருக்கிறது, அப்பொழுது நீங்கள் எனக்கு பிரதியுத்தரமாக கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நாங்கள் போய் யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி நீங்கள் யாவரும் உங்கள் ஆயுதங்களை தரித்து கொண்டு மலையின் மேல் ஏற ஆயத்தமாயிருந்தீர்கள். வேதம் சொல்லுது, எதுக்கு? யுத்தம் பண்ணுவதற்கு கூட ஒரு ஆயத்தம் இருந்துச்சுதான். ஆமீன். வேதத்தில் பார்க்கிற பொழுது வேதம் நமக்கு அநேக காரியங்களை கற்றுத்தருகிறத பார்க்க முடியும். பாடுகிறதற்கு ஆயத்தம் இருந்திருக்குது. ஆமீன். கர்த்தருக்கு ஓய்வு நாளை ஆசரிப்பதற்கு ஆயத்தம், யுத்தம் பண்ண போகிறதற்கு ஒரு ஆயத்தம். இப்படி ஆயத்தத்தை குறித்து பார்த்துட்டே இருக்கலாம். அதனால்தான் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்னா முதல்ல ஆயத்தம் தேவை. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆயத்தப்படணும் அப்பாவுடைய வார்த்தையை கேட்க. அவருடைய வாயை திறந்து சொல்ற வார்த்தை எனக்குள் பிரவேசிக்க எனக்கு ஆயத்தம் தேவை. நான் ஆயத்தப்படணும். எப்போ ஆயத்தப்படணுமா? இந்த ஆயத்தம் எப்போ தேவை? வேதத்தில் பார்த்தீங்கன்னா அதே 34வது அதிகாரத்தில் ஆமேன் ஆமேன் வேதம் சொல்லுது, எப்போ ஆயத்தப்படணும்? விடியற் காலத்திலே நீ ஆயத்தமாகி. அப்போ விடியற்காலையில் அவருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாகணும். விடியற்காலையில் அவருடைய வார்த்தையை கேட்க, அதாவது அதிகாலை வேளை, விடியற்காலை, சூரியன் விடிந்து வருகிற வேளை, வெளிச்சம் அருணோதயம் போல் உதித்து வருகிற அந்த அதிகாலை வேளை, ஆமேன், பனித்துளி விழுகிற அந்த அதிகாலை வேளை, ஆமேன், இந்த நாளை துவக்குகிறதற்கு முன்பு வருகிற அந்த அதிகாலை வேளை, அந்த அதிகாலை விடியற் காலத்திலே ஆயத்தமாகி என்று வேதம் சொல்லுது. இன்னும் பாருங்க, சங்கீதங்களின் புத்தகம் 5வது சங்கீதத்தில் வாசிப்பீங்கன்னா சங்கீதம் 5:3 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆமேன். எப்பொழுது நான் ஆயத்தமாகணும்? விடியற் காலையிலே, காலையிலே ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன். ஆண்டவரே, எனக்கு எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் ஆமேன் அதிகாலை வேளை ஜெபத்தை விட்டு விட்டதை ஆவியானவர் உணர்கிறார், காண்கிறார். அநேகர் அதிகாலையில் ஆயத்தத்தோடு காத்திருந்த அனுபவங்களை விட்டு விட்டதை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உணர்ந்து இன்றைக்கு பேசுகிறார். நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்னா யாரோ பேசுகிற பிரசங்கத்தை கேட்டால் போதாது. நீ
காலையிலே கர்த்தருக்கு நேரே வந்து ஆயத்தப்படணும். ஒரு ஆயத்தம் வேணும். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், விடியற் காலையிலேயே நீ ஆயத்தமாகு, நீ ப்ரிப்பேர் ஆகு, நீ ஆயத்தப்படு. இன்றைக்கு ஆயத்தப்பட ஆமேன் ஆமேன் ரெடியாக இருக்கிறீங்களா? ஆமேன். நான் எதற்காக ஆயத்தப்படுவது? ஆமேன். என்ன ஆயத்தப்பட வேண்டும்? இந்த காலையிலே வந்து அவருடைய சத்தத்தை கேட்க நான் என்ன ஆயத்தப்படணும்? என்னுடைய என்ன ஆயத்தப்பட வேண்டும்? வேதத்தில் வாசிப்பீங்கன்னா சங்கீதம் 57:7 சொல்லுது. சங்கீதம் 57வது சங்கீதம் 7வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது அங்கே ஆமேன் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லி வருகிறான் பாருங்க. ஆமேன். என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என்ன ஆயத்தப்படணுமா? இருதயம் ஆயத்தப்படணும். ஆமேன். சங்கீதக்காரன் 108வது சங்கீதத்தில் 1வது வசனத்தில் சொல்லுகிறார், தேவனே என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. இருதயம் ஆயத்தப்படணும். வஸ்திரம் தரிச்சா போது அது வெண் வஸ்திரம் உடுத்து வைத்த உடனே நான் ஆயத்தப்பட்டுட்டேன் இல்லை. அதிகாலையிலே குளிச்சு ரெடியாகி நான் வெண் வஸ்திரத்தை உடுத்தி உட்கார்றதுனால அது ஆயத்தமாகாது. வேதம் சொல்லுது இருதயம் ஆயத்தப்படணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்க, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது கர்த்தாவே, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, நான் உம்மை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். ஏன்? எனக்கு எல்லா வசதியும் இருக்கிறதுனால இல்ல, என் இருதயம் ஆயத்தப்பட்டிருக்கிறதுனால உம்மை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் இருதயம் ஆயத்தப்பட வேண்டும். விடியற் காலையிலேயே அதிகாலையிலேயே காலமே ஆமென் அவருக்கு முன்பாக நான் ஆயத்தப்பட வேண்டும். என் இருதயம் ஆயத்தப்பட வேண்டும். ஏன் என் இருதயம் ஆயத்தப்படணும்? அப்பாவின் சத்தத்தை கேட்க என் இருதயம் ஆயத்தப்பட வேண்டிய அவசியம் உண்டா? என் இருதயத்துக்கு என்ன பிரச்சனை? என் இருதயத்தில் என்ன இருக்குது? நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கிற பொழுது, மத்தேயு அதனுடைய 15வது அதிகாரம், மத்தேயு 15வது அதிகாரம் அதனுடைய 18-19 வசனங்களை வாசிக்கிற பொழுது, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். வேதம் சொல்லுது இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருமாம். என்னவெல்லாம்? ஆமென். பொல்லாத சிந்தனை, கொலை, விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய் சாட்சி, தூஷணங்கள், இவைகள் எல்லாம் புறப்பட்டு வரும். ஆகவே அப்படி புறப்பட்டு வருகிற இவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்துமே, மனுஷனை தீட்டுப்படுத்தும். இதெல்லாம் எங்கிருந்து புறப்பட்டு வருது? இருதயத்திலிருந்து. ஆகவேதான் வேதம் சொல்லி இருக்கிறது, உன் இருதயம் ஆயத்தப்பட வேண்டும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு. இருதயத்துக்கு ஆயத்தம் தேவை அப்பாவின் வார்த்தையை கேட்பதற்கு. அந்த மாறாத வார்த்தை, அந்த வல்லமையுள்ள வார்த்தை, உருவாக்கும் அதிகாரமுள்ள வார்த்தை, என்னை புதுப்பிக்கும் வல்லமையுள்ள வார்த்தை, எனக்கு உயிர் தருகிற வார்த்தை, என்னை வேறு மனிதனாய் மாற்றுகிற வார்த்தை, என்னை நித்தியம் வரை கொண்டு செல்லுகிற அந்த தகப்பனுடைய வார்த்தையை கேட்பதற்கு என் இருதயம் ஆயத்தப்பட வேண்டும். காரணம் என்ன? இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது தீட்டுப்படுத்தும், தீட்டுப்படுத்தும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. மாத்திரமா, எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் நீங்கள் திருப்பி வாசிக்கிற பொழுது, எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லி தருது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? சரீரத்தில் எல்லா அவயவத்தை பார்க்கலையும் மகா திருக்குள்ளது எதுவா?
இருதயம் மகா கேடுள்ளது. இருதயம் திருக்குள்ளதோ மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. இருதயம் ஒரு விஷயத்தை பழகிட்டுன்னா அதை விடுறதுக்கு இருதயத்துக்கு மனம் இருக்காது. நீங்கள் அதிகமாய் சிந்தனைகளில் ஆமென் சுகம் அனுபவிக்கிற நபர் என்றால் ஆமென் இருதயம் அதற்கு அடிமைப்பட்டு விட்டால் அந்த இருதயம் மிக சீக்கிரத்தில் அந்த பழக்கத்தை நீங்கள் விட்டுவிட அனுமதிக்காது. நீங்கள் பிறருடைய குறைகளை சொல்லி ஆமென் சுகம் இன்பம் கண்டவர்கள் என்றால் இருதயம் அதை விட்டு வெளியே போக அனுமதிக்காது. காரணம், இருதயம் திருக்குள்ளது. அதை சீக்கிரத்தில் நீங்க விட்டு வெளியே வர முடியாது. ஒரு தவறான உறவு முறையில் நீங்கள் அகப்பட்டு பின்னி பிணைந்து கிடப்பீர்களானால் உங்கள் இருதயம் சீக்கிரத்தில் அதை விட்டு வெளியே வராது. காரணம், இருதயம் திருக்குள்ளது, அது மகா கேடுள்ளது. நீங்க சரீரத்தின் எந்த அவயவங்களை எல்லாம் இது ஆமென் இது மோசமான அவயவம், இது தீட்டான அவயவம்னு சொல்றீங்களோ அதை விட மகா கேடுள்ள அவயவம் இருதயம். மனிதனுடைய இருதயம் வேணும் சொல்லுது, இருதயம் ஆயத்தமாகணும். அப்பதான் சத்தம் கேட்க முடியும், வார்த்தை கேட்க முடியும். ஆமென். காரணம் ஆமென் பார்த்தோம், அது தீட்டுப்படுத்தும். இருதயம் திருக்குள்ளது, இருதயம் மகா கேடுள்ளது. ஆதியாகமம் 42வது அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, ஆதியாகமம் அதனுடைய 42வது அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லி இருக்கிறது, தன் சகோதரரை பார்த்து, என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றான். அப்பொழுது அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். இப்போ இருதயத்துக்கு இன்னொரு சுபாவம் உண்டு, அது சோர்ந்து போகிற இருதயம். சோர்ந்து போகிற இருதயம், இருதயம் தீட்டுப்படுத்தும். இருதயம் திருக்குள்ளது, இருதயம் மகா கேடுள்ளது. இருதயம் சோர்ந்து போகும். சோர்ந்து போனா என்ன வரும்? யோசேப்பின் சகோதரர்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம். இங்க நடந்த சம்பவம், யோசேப்புக்கு இவங்க துரோகம் செய்தது பல வருடங்கள் கழிச்சு திருப்பி வருது வாழ்க்கையில. இப்போ அவங்க கேட்கிறாங்க, துரோகம் இழைச்சு அதை மறந்து போய் வாழ்ந்த கடின இருதயம் உள்ள சகோதரர்கள் இப்போ இருதயம் சோர்ந்து போய், தங்கள் வாழ்க்கையில் சில துன்பம் வந்த உடனே அவங்க சோர்ந்து போய் ஆண்டவருக்கு விரோதமா கேள்வி கேட்கிறாங்க. ஏன் ஆண்டவர் இதெல்லாம் அனுமதிச்சார் அப்படின்ட்டு. இந்த இருதயத்துல சத்தம் வருமா? கர்த்தருடைய வார்த்தை தொனிக்க முடியுமா? இருதயம் சோர்ந்து போகிற இருதயம் இது. இன்னும் யாத்திராகமத்தின் புத்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கிற பொழுது, யாத்திராகமம் 7:13 சொல்லி தருகிறது, கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். இருதயம் கடினப்படுமாம். அடுத்து ஏன் இருதயம் ஆயத்தப்படணும்? ஏன் இருதயம் ஆயத்தப்படணும்னா இருதயம் கடினப்படும். கடினப்பட்டா கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காது. அப்ப எப்படி கர்த்தர் பேசுவார்? ஆமென். இருதயம் கடினப்படும். கடினப்படுகிற இருதயம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ எந்த காரியங்களில் ஈடுபடுகிறதற்கு முன்னமே அதிகாலையில் விடியற் காலையில் விழித்து நீ உன் இருதயம் ஆயத்தப்பட வேண்டும். உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்து. இருதயம் ஆயத்தப்பட வேண்டும். என மாத்திரமா? ஆமென். உபாகமத்தின் புத்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனம். உபாகமம் 8வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது அங்கே வேதம் சொல்லி தருகிறது பாருங்க. நம்முடைய இருதயம் அடுத்து அந்த இருதயத்தின் சுபாவம் என்ன? ஆமென். உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும். அப்படின்னா இருதயத்துக்கு ஒரு சுபாவம் உண்டு, மேட்டிமை அடையும். பெருமை வரும் இருதயத்துக்கு. ஆமென். மேன்மை அடையும். இது மேட்டிமை கொள்ளும். வேதம் சொல்லுது, அழிவுக்கு முன்னானது அகந்தை. ஆமென். அழிவுக்கு முன்னானது மேட்டிமை, மனமேட்டிமை வரும். அப்போ இருதயத்துக்கு அடுத்த ஒரு சுபாவம் இது மேட்டிமை கொள்ளும். மேட்டிமை இருந்தா என்ன நடக்கும்?
கர்த்தரை குறித்து அறிய முடியாது, அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது, அவருடைய வார்த்தையை நாம கேட்க முடியாது. வேதம் சொல்லுது. அதனால தான் கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபம் எழுதுகிற பொழுது 2 கொரிந்தியர்ல சொல்லி தருகிறார். ஆமென். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எந்த மன மேட்டுமைகளையும், ஆமென், அவைகளை நொறுக்கி போடுவதற்கான ஒரு பலம் நமக்குள்ள இருக்கிறது, ஒரு ஆயுதம் நமக்குள்ள இருக்கிறது. அது ஆவிக்குரிய ஆயுதமாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. இன்னும் உபாகமத்தின் புத்தகம் 11வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, உபாகமம் 11வது அதிகாரம் 16வது வசனத்தில், இருதயம் வஞ்சிக்கப்படும், ஏமாற்றப்படுமா. யாராவது ஏமாத்திடுவாங்க, வஞ்சிச்சிருவாங்க, வசீகரித்து விடுவார்கள். ஆமென். டிசீவ் பண்ணிடுவாங்க, வஞ்சிச்சிருவாங்க. ஆமென். ஏவாளை சர்ப்பமானது தந்திரத்தினாலே வஞ்சித்தது. அதுபோல இருதயத்திற்கு ஒரு சுபாவம் உண்டு. இது பொருளாலேயோ மனிதனாலேயோ உறவுகளாலேயோ ஏதோ பதவிகளாலேயோ வஞ்சிக்கப்படும். அதனால்தான் காலையிலே இருதயம் ஆயத்தப்படணும், விடியற் காலையில இருதயம் ஆயத்தப்படணும். ஆமென். உபாகமம் 15வது அதிகாரம் 10வது வசனம், உபாகமம் 15 10வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, இருதயம் விசனப்படும். விசனம் உண்டாகுமா இருதயத்துக்கு. ஆமென். விசனப்படும். கர்த்தரிடத்தில் சேர முடியாது விசனப்பட்டா. அதனால இருதயம் ஆயத்தப்படணும். இன்னும் உபாகமம் 17வது அதிகாரம் 17வது வசனம் 17ல வாசிக்கிற பொழுது, இருதயத்துக்கு ஒரு சுபாவம் உண்டு. இது பின்வாங்கி போகும். எடுத்த தீர்மானத்திலிருந்து பின்வாங்கும். ஆண்டவரிடத்திலிருந்து பின்வாங்கி போகிற சுபாவம் உண்டு. ஒரு யூதாஸ் காரியத்தை குறித்து வேதம் சொல்லுது. அவன் தெய்வ சமூகத்தை விட்டு பின்வாங்கி போனான். பின்னால போயிட்டான். எடுத்த தீர்மானத்திலிருந்து, ஆமென், ஜெபிக்கும்படியா எடுத்த தீர்மானத்திலிருந்து, கர்த்தருக்காய் கொடுப்பேன் என்ற தீர்மானத்திலிருந்து, நான் இரவும் பகலும் விழித்திருப்பேன் என்கிற தீர்மானத்திலிருந்து, பரிசுத்தத்திற்காக எடுத்த தீர்மானத்திலிருந்து, ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக எடுத்த தீர்மானத்திலிருந்து, ஆமென் செய்த உடன்படிக்கை நின்று பின்வாங்கி போவதற்கு இருதயம் வழிவகுக்கும். ஆகவே தான் வேத வசனம் சொல்லி இருக்கிறது, நீ என் வார்த்தையை கேட்கணும்னா நீ ஆயத்தப்படணும், உன் இருதயம் ஆயத்தப்படணும். இன்னும் பாருங்க, 2 சாமுவேலின் புத்தகத்தில் வாசிக்கிற பொழுது, அதனுடைய 24வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கிற பொழுது, 2 சாமுவேல் 24:10 வாசிக்கிற பொழுது, இருதயம் வாதிக்கப்படும்னா, ஆமென், ஏதோ விஷயங்களால தாக்கப்படும், வேதனை அனுபவிக்கும், தாக்கப்படும். இருதயத்தை குறித்து சொல்லணும்னா இருதயத்தின் குணாதிசயங்கள் நிறைய சொல்லலாம். இது வாதிக்கப்படும். வாதிச்சுக்கிட்டே இருந்தேன்னா நம்ம தேவ சமூகத்தில் நம்ம கவனமா இருக்க முடியாது. வாதிக்கப்படும். ராஜாக்களின் புத்தகத்தில் பார்க்கிற பொழுது 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 4வது வசனத்தில், இது உத்தமமா இராது. அநேக ராஜாக்களுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக உத்தமமா இருக்கல, உண்மையா இருக்கல. உத்தமம் இல்லாத வாழ்க்கை, இருதயம் உத்தமம் இல்லாமல் போகும். ஆமென். அது மாத்திரமா 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, இருதயம் குழம்பும். குழப்பம் வரும் இருதயத்துக்குள்ள. தேவ சமூகத்தில் போய் இருக்கணும்னா பல விஷயத்தை கொண்டு போட்டு குழப்பம். அப்படிப்பட்ட இருதயம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காது, குழம்பும். பல விஷயத்தை கொண்டு போட்டு நம்மை குழப்பும். இருதயத்துக்குள்ள குழப்பம் ஏற்படும், இருதயம் குழம்பும். ஆமென். 2 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, 2 ராஜாக்கள் 14:10 வாசிக்கிற பொழுது, இருதயம் கர்வம் கொள்ளும். பாருங்க, நம்மை கர்வம் கொள்ள பண்ணுமாம் இருதயம். கர்வம் கொள்ள பண்ணும். அடுத்தவர்களுக்கு முன்பாக தாழ்மை அடையாதபடி நமக்குள்ள கர்வத்தை ஏற்படுத்தும் இருதயம். தேவனுக்கு முன்பாக கூட ஆமென் நம்மை ஆமென் தாழ்மையா இருக்க ஒட்டாமல் கர்வம் கொள்ள பண்ணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, பௌதிக வாழ்க்கையிலும் சரி, கர்வத்தை உண்டு பண்ணும் இந்த இருதயம். யோபுவினுடைய புத்தகத்தில் யோபு சொல்லி தருகிறார் ஒரு வார்த்தை. யோபு 31வது அதிகாரம் 7வது வசனம், யோபு 31:7 வாசிக்கிற பொழுது, இந்த இருதயம்
கண்களை பின்தொடருமா. பாருங்க, இந்த இருதயத்துக்கு ஒரு சுபாவம் உண்டு. கண்ணு எதை பார்க்குதோ அதை இருதயம் பின்பற்றுமா. கண்கள்ல பல விஷயத்தை பார்க்கிறோம். அப்போ கண்களை பின்தொடருகிற இருதயம், இருதயத்துக்கு ஒரு சுபாவம் உண்டு. சிலர் பார்த்தீங்கன்னா எந்த பொருளை பார்த்தாங்களோ பார்க்க பொருளுக்கு பின்னால் அவங்க இருப்பாங்க. சிலர் சில நபர்களை பார்த்தா அந்த நபர்களுக்கு பின்னால் அவங்க இருப்பாங்க. சிலரை பார்த்தா தெரியும், சில வாலிபர்களை பார்த்தா தெரியும், சிலரை பார்த்தா அவங்க இருதயம் அவங்க கிட்டே இருக்காது, அப்படியே போவாங்க. அவங்க சரீரம் ஆமென் அவர்களுக்கு கீழ்ப்படியாது. அவங்க கண் பார்த்ததை இருதயம் பின்தொடரும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருதயம் ஆயத்தமாகணும் காலையிலேயே. இன்னும் வேதம் சொல்லி இருக்கிறது. யோபு 37வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லி தருகிறார். யோபு 37:1 இருதயம் தத்தளிக்குமா. பாருங்க, ஆமென் தண்ணீர்களுக்கு மத்தியில கால் கீழே ஊன முடியாம ஆமென் தத்தளிப்பாங்க. பாருங்க, இதே போல இருதயம் தத்தளிக்குமா. இருதயம் தத்தளிக்கும். இன்னும் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 55வது சங்கீதம் 4வது வசனத்துல வாசிக்கிற பொழுது, சங்கீதம் 55:4 இருதயம் வியாகுலப்படும். வியாகுலம் உண்டாகுமா. வியாகுலப்படுகிற இருதயம் பலவிதமான விஷயத்தினால, நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ ஏதோ பல விஷயத்துல வியாகுலப்படுகிற இருதயம் வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிற, அதனால்தான் உன் இருதயம் ஆயத்தப்படணும்ப்பா. என் வார்த்தையை நீ கேட்கணும்னு விரும்புறது புரியுது. இருதயம் ஆயத்தப்படணும். காலையிலே நீ ஆயத்தப்படணும். சங்கீதம் 61:2 வாசிக்கிற பொழுது, இருதயம் தொய்யும், தொஞ்சு போகுமா. தொய்வு ஏற்படும் இருதயத்தில். ஒரு நிலையான அனுபவம் இருக்காது, தொய்வு ஏற்படும். இன்னும் 119வது சங்கீதத்தில் பார்க்கிற பொழுது 70வது வசனம் சொல்லுது, நினம் துண்ணி கொழுக்குமா. கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் இல்லாம ஆமென் நினம் துண்ணி கொழுத்து போகுமா இருதயம். 102வது சங்கீதம் 4வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, புல்லை போல வெட்டுண்டு உலர்ந்து போகுமா. இருதயத்துக்கு உலர்ச்சி எல்லாம் வரும், உலர்ந்து போகும், உலர்ந்து போகிற அனுபவம் உண்டாகும். ஆமென். 109வது சங்கீதம் 22வது வசனம் வாசிக்கிற பொழுது, இருதயம் குத்துண்டப்படும். குத்துண்டப்படும். ஏதோ விஷயத்தினால குத்துப்பட்டவர்களா வாழ்வாங்க. ஆமென். பொருளாசையை சார்ந்திருக்கும் இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 119வது சங்கீதம் 36வது வசனத்துல பொருளாசையை சார்ந்திருக்கிற இருதயம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். தீங்கு செய்யும், இருமாப்பு உண்டாகும். ஆமென். நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 25வது வசனத்துல ஆமென் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சிலருடைய இருதயம் சில நபர்களுடைய வழியிலேயே சாயுமா. ஆமென். ஒரு பேதையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவனுடைய இருதயம் அவள் வழியிலே சாயும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நீதிமொழிகள் 24:2 வாசிக்கிற பொழுது, கொடுமையை யோசிக்கும். கொடுமைன்னா என்ன? அநியாயம். அநியாயத்துக்கு மேல அநியாயம் இழைக்கப்படுவது கொடுமை. அந்த கொடுமையை யோசிக்குமா. ஆமென். பிரசங்கி சொல்லி தருகிறார் தன்னுடைய 9வது அதிகாரம் 3வது வசனத்துல, தீமையினால் நிறைந்திருக்கிறது இருதயம். தீமை இருதயத்துக்குள்ள ஃபுல்லா தீமை தான் இருக்குது. அவர்களுடைய இருதயம் பைத்தியம் கொள்கிறது அப்படின்னு பிரசங்கி சொல்லுகிறார். பைத்தியம் கொள்ளுகிறது. அது மாத்திரமா, இருதயம் பலட்சயமா இருக்கிறது. பலட்சயம்னா காயப்பட்டு அந்த காயம் மாற்றப்படாம அந்த காயம் நொதித்து ஆமென் பழுத்து சீல் வடிந்து அது பலட்சயமா இருக்கிறது சிலருடைய இருதயம். சிலருடைய இருதயம் சிலரை குற்றவாளின்னு குற்றப்படுத்திக்கிட்டே இருக்குமோ. இன்னும் கடைசியா ஒரு வார்த்தை சொல்றேன். ரோமர் 1:21 வாசிக்கிறோம், இருதயம் இருளடையும். இருளடையும். இருதயம் இருளடையும். ஏன் இவ்வளவு வசனங்களை நான் சொல்லி தந்தேன் அப்படின்னா, ஆமென், இருதயம் ஆயத்தப்படணும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணுமா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணுமா, அப்பாவின் வார்த்தையை பிள்ளைகளாகி நாம கேட்கணுமா, இருதயத்துக்கு ஒரு ஆயத்தம் தேவைன்னு ஆவியானவர் கற்றுத்தர்றார். இருதயத்துக்கு ஒரு ஆயத்தம் தேவைன்னு கற்றுத்தர்றார் ஆண்டவர். உன் இருதயம் ஆயத்தப்படணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். இருதயத்தில் ஒரு தூய்மை, அந்த ஒரு சாங்டிஃபிகேஷன் நடக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார்.
கர்த்தர், ஏன்னா நீ இந்த தேசத்துக்கு காவல்காரனாய் நியமிக்கப்பட்டிருக்கிறாயே, நீ இந்த தேசத்துக்கு பாதுகாவலனாய் நியமிக்கப்பட்டிருக்கிறாயே, உன் மேல ஒரு பெரிய பொறுப்பு உண்டு, உன் மேல ஒரு பெரிய திட்டம் உண்டு, உன்னை குறித்து பெரிய ஒரு வாஞ்சை எனக்கு உண்டு, உன்னை கொண்டு பலருடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யணும், அநேகரை விழாமல் தாங்க பண்ணணும், அநேகரை நித்தியத்துக்கு வழிநடத்தணும், உன்னை குறித்து உன்னுடைய ஆமென் வாழ்க்கை குறித்தும் எனக்கு திட்டம் உண்டு. ஆகையினால் நீ என் வார்த்தையை கேட்டாதான் பயன்பட முடியும். என் வார்த்தையை கேட்கணும். நீ காவல்காரனே, ஆனால் நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்னா அதற்கு என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். எப்பொழுது நான் ஆயத்தமாகணும்? காலையிலே, விடியற் காலையிலே நான் ஆயத்தப்படணும். நான் என்ன ஆயத்தப்படணும்? என்னுடைய இருதயம் ஆயத்தப்படணும். ஏன்? ஆமென். இருதயம் மகா கேடுள்ளது, திருக்குள்ளது, அது தீட்டுப்படுத்தும், அது வஞ்சிக்கும், அது ஏமாற்றும், அது சோர்வடையும், அது வியாகுலப்படும், விசனப்படும், அது பாவத்தால் நிறையும், அது கண்களை பின்தொடருகிற இருதயம், பின்வாங்கி போகிற இருதயம் அது. ஆகவே இருதயம் ஆயத்தப்பட வேண்டும். வேதம் சொல்லுது, இருதயம் கிருபையினால் ஸ்திரப்படுவது நல்லது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படின்னா காலையிலே நான் ஆயத்தப்படுவதுன்னா என்ன? வேதம் சொல்லுது, காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்குதாம்? புதிதா இருக்குது. அந்த கிருபையினால் என்னுடைய இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அந்த கிருபை காலையில கிடைக்குமே, அந்த கிருபை காலையில புதிதா இருக்குமே. நேற்றைக்கு இருந்த கிருபை அல்ல, இன்னைக்கு புதிய கிருபை. அந்த கிருபையினால் என்னுடைய இருதயம் கர்த்தருக்குள் ஸ்திரப்படுவது நல்லது. வேதம் சொல்லி இருக்கிறது, கிருபையினால் ஸ்திரப்படுவது நல்லது. எதற்கு நான் ஆயத்தப்படணும்? எதற்காக நான் ஆயத்தப்படணும்னு சொன்னீங்க? காலையிலே ஆயத்தமாகணும்னு சொன்னீங்க, என் இருதயம் ஆயத்தப்படணும்னு சொன்னீங்க, கிருபையால் ஸ்திரப்படணும்னு சொன்னீங்க. எதற்கு? இவைகளெல்லாம் எதற்கு? காலையிலே நான் இருதயம் ஆயத்தப்பட்டு எதற்கு? வேதம் சொல்லி இருக்கிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 4வது வசனத்தில் 12வது ஆமென் வசனம் வாசிக்கிற பொழுது, ஆமோஸ் 4வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஆமென். ஆமோஸின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கிற பொழுது, ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. எதற்கு நான் ஆயத்தப்படணும்? காலையிலே என்னை உருவாக்கின என் தெய்வத்தை சந்திக்கும்படிக்கு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஆயத்தம் தேவைப்பா. அந்த தெய்வத்தை சந்திக்கிறதுக்கு நமக்கு ஆயத்தம் தேவை அல்லவா? என் தெய்வத்தை சந்திக்க எனக்கு நான் ஆயத்தப்பட வேண்டும். ஆயத்தம் தேவை. ஆயத்தப்படு. எதுக்கு? உன் தேவனை சந்திக்க. காலையிலேயே ஆமீன். வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆமீன், சில ஸ்திரீகள் ஆமீன் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இருட்டோടെ எழுந்திருத்து அவங்க ஆயத்தமாகி இயேசுவை சந்திக்க ஓடினார்கள். ஆனா அவங்க ஓட்டத்துல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அவங்க இயேசுவை வைத்த இடத்தை பார்த்தாங்க. இயேசு இங்கே தான் இருக்கிறாருன்னு தெரியும். ஆனா இயேசுவை பார்க்க கூடாதபடிக்கு இயேசுவுக்கும் இவர்களுக்கும் நடுவில் பெரிய கல் புரட்டப்பட்டிருந்தது. அந்த கல்லுக்கும் மேல ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ஆமென் முத்திரை பதிக்கப்பட்டிருந்தது. என் தடைகள் இருந்ததை தெரிந்தும், எங்களால் கல்லு புரட்ட முடியாது என்று தெரிந்தும், இயேசுவை சந்திக்கும்படிக்கு முயற்சி எடுத்து காலையிலே ஓடி சென்றவர்கள். அவர்களுடைய பிரயாசம் வீணாகவில்லை. அவர்களுக்காக யார் எங்களுக்காக கல்லை புரட்டுவார் என்ற கேள்வியோடு அவர்கள் முடங்கி கிடக்கவில்லை. கேள்வி இருந்தது உண்மை. ஆனால் அவர்களுடைய
உன்னுடைய ஓட்டம் தடைபடவில்லை. இன்றைக்கு காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கைக்கு முன்பாக தடைகளே காணப்படலாம், இல்லை என்று சொல்லுகிற விஷயம் காணப்படலாம், ஒன்றும் இல்லை என்று காணப்படலாம். நிற்காதே, நீ பேசி பேசி நிற்கிறது வரையும் தடைகள் போகாது. தடைகள் இருந்தாலும் தடைகளை மாற்றுகிறவர் உனக்கு முன்பாக கடந்து சொல்லுகிறார் என்கிற விசுவாசத்தோடு நீ முன்னேறுவாய் என்றார். அதிகாலையிலே ஆயத்தப்படுவாய் என்றார். காலையிலேயே கர்த்தரை சந்திக்க உன் இருதயம் கிருபையினால் ஸ்திரப்பட்டு ஆயத்தமாகும் என்றார். நீ சொல்லுகிற பொழுது தடைகள் தடைகளா இராது. அன்னைக்கு மாற்றப்பட்ட கல் இன்னைக்கு வரைக்கும் அடைக்கலையே. ஏன் தெரியுமா? இந்த கல் மனிதன் புரட்டின கல் அல்ல, பரலோக கட்டளையினால் உருட்டப்பட்ட கல். ரோம சாம்ராஜ்யத்தின் கட்டளையும் முத்திரையும், ஆமீன், அதற்கு வல்லமை உண்டு. எப்போ வர? அதுக்கு சில பீரியட் தான். இன்னைக்கு ஆவியானவர் சிலருடைய வாழ்க்கையில் தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். உலக அரசாங்கத்தினுடைய கட்டளையும் முத்திரைக்கும் வேலிடிட்டி உண்டு. வேலிடிட்டி இல்லாத ஒரு கட்டளை பிறக்கிற ஒரு அதிகாரம் உண்டு. அது பரலோகத்தின் அரசாங்கம். அது ராஜாதி ராஜாவின் அரசாங்கம். அது பூமியின் ராஜாக்கள் எல்லாருக்கும் அதிபதியானவருடைய முத்திரை. காலையிலே அவர்கள் மகிமை தரிசிப்பாங்களாம். அந்த மகிமை, ஆமென், அவர்களுக்கு மன்னாவை கொடுக்குமா. அப்போ வேதம் சொல்லுது, அதே அதிகாரத்தில் அவங்க விடியற் காலையில் தரிசித்த மகிமை இருக்கு பாருங்க. அந்த மகிமை அவர்களுடைய வாழ்க்கையில திருப்தியை கொண்டு வந்தது. அனுதினமும் திருப்தியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ காலையில் எழும்பி ஆயத்தப்படு. நீ காலையில் தரிசிக்க வேண்டிய மகிமையை தரிசி. நீ காலையில் தரிசிக்க வேண்டிய தெய்வத்தை தரிசி. அந்த மகிமையின், ஆமென், ஆமென், பூரணமாய் நிறைவாய் இருக்கிற அந்த சர்வ வல்லவருடைய முகத்தை தரிசித்து விட்டு ஒவ்வொரு நாளையும் நீ ஆரம்பி. அந்த நாள் உனக்கு திருப்தியாய் இருக்கும். உனக்கு பரலோகம் மன்னாவை கொண்டு வரும், உன்னை திருப்திப்படுத்தும். வேதம் சொல்லி இருக்கிறது, அவர்கள் அதிகாலையில் தரிசித்த மகிமை அவர்களை திருப்தியாக்கினது. திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்கிற தேவ பிள்ளை, இன்றைக்கு முதல் ஒரு தீர்மானம் எடு. அதிகாலையிலே நான் ஆயத்தமாவேன், நான் காத்திருப்பேன். ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ எதற்காக ஆயத்தப்பட வேண்டும்? உன் தேவனை சந்திக்கும்படிக்கு நீ ஆயத்தப்படு. உன் தேவனை சந்திக்க. அன்னைக்குள்ள பிரச்சனை சந்திக்கணும்னு ஆயத்தப்படாத. உனக்கு கடன் பிரச்சனை உண்டு, உண்மை. நீ சந்திக்க வேண்டிய எதிரிகள் உண்டு, உண்மை. அதை சந்திக்கணும்னு ஆயத்தப்படாத. நீ சந்திக்க வேண்டியது சர்வ வல்ல தெய்வத்தை. இன்றைக்கு என் வாழ்க்கையில் என்னோடு கிரியை செய்வதற்கு, எனக்கு உதவுவதற்கு, என்னுடைய ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் நான் ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது எனக்கு சமீபமாய் இறங்கி வருகிற தெய்வத்திற்காய் நான் ஆயத்தப்படணும். அவரை சந்திக்க. நீ பிரச்சனையை சந்திக்க ஆயத்தப்படுவேனா? பிரச்சனையை சந்திக்கணும். தெய்வத்தை சந்திக்க ஆயத்தப்படுவேனா? அன்றைய தினத்தில் உன் தெய்வம் உன் கரம் பிடித்து நடத்துகிறதை நீ பார்ப்பாய். ஆமென். அதிகாலையில் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. எப்படி நான் ஆயத்தப்படுறது? என் மாம்ச பலத்தில் முடியுமா? ஒரு திருமண வீட்டுக்கு போனோம்னா காலையிலே எழும்பி நல்லா குளிச்சு ரெடியாகி, வருஷத்தில் ஒரு நாளும் குளிக்காட்டாலும் அன்னைக்கு என்ன செய்வோம்? குளிச்சுருவோம். நல்ல வஸ்திரத்தை, விலையுயர்ந்த வஸ்திரம், ஆமென், மேட்சுக்கு மேட்ச் எல்லாம் பார்த்து எல்லாம் மற்றவர்களை விட சிறந்து இருக்கணும்னு நினைச்சு எல்லாம் பண்ணுவோம். இது மாம்ச பலன். பணத்தினால நாம ஆயத்தப்படுறோம். ஆமென். எனக்கு இருக்கிற தகுதியினால ஆயத்தப்படுறேன். வேதத்தில் வாசிக்கிற பொழுது கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம், கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனம், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லி இருக்கிறது, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரை. மேலே பார்த்தீங்கன்னா பரலோக தெய்வத்தை சந்திப்பதற்கு, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கு, அதை குறித்து சொல்லும்போது நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் யாரா? தேவன். நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவன், ஆவியானவர்.
திரியேக தேவன்தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர். அப்போ நான் அதிகாலை வேளையில் எப்படி ஆயத்தப்படுறது? அவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து என் ஆவி ஆத்துமா சரீரத்தை அந்த பலிபீடத்தில் ஒப்படைச்சு, ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்தும், என்னை தருகிறேன். எத்தனை பேர் சொல்வீங்க, என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. இப்படி அவருடைய சமூகத்தில் கொண்டு படைச்சிடணும். காலையில் என்னை ஒப்பு கொடுத்துடணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? நான் எனக்குரியவன் அல்ல. அழகான ஒரு பழைய பாடல் உண்டு. நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. எனக்கு நான் சொந்தம் அல்ல, நமக்கு சொந்தம் அல்ல. கொண்டு படைச்சிடணும் அவருடைய பாதத்தில். ஆமேன். பக்தன் பாண்டது போல மண்டி இடுவேன் உன் பாதத்தில், வந்து விழுமே ஆண்டவரை. காலையில் விழுந்துடணும். ஆண்டவரை நீர் தான் எனக்கு எல்லாம். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் கர்த்தர். அப்படின்னா அவருடைய சத்தத்தை, வார்த்தையை கேட்கறதுக்கு ஆயத்தம் தேவை. எப்போ ஆயத்தப்படணும்? காலையில் ஆயத்தப்படணும். என்ன ஆயத்தப்படணும்? இருதயம் ஆயத்தப்படணும். ஆமீன். எதற்கு இருதயம் ஆயத்தப்படணும்? தேவனை சந்திப்பதற்கு. ஆமீன். எப்படி? தேவனால், பரிசுத்த ஆவியானவரால் நான் ஆயத்தப்படணும். காலையிலே கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமேன். இன்னும் பார்த்தீங்கன்னா ஆமீன் ஹல்லேலூயா. அதே யாத்திராகமம் 34வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, ஆயத்தமானா மட்டும் போதுமா, வேற என்ன செய்யணும்னு வேதம் சொல்லுது. யாத்திராகமம் 34வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி அடுத்து என்ன செய்யணும்? சீனாய் மலையில் ஏறணும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 2வது சீனாய் மலையில் ஏறணும். ஒரு முறை லோத்து இடத்துல ஆண்டவர் போறார். போயிட்டு, அப்பா இந்த பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன், நீ ஒன்று செய். உனக்கு இந்த தேசத்தில் யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்கள என்ன செய்? அழைப்பிச்சுட்டு வா. நம்ம என்ன செய்துருவோம்? போயிடுவோம். உனக்கு மருமக்கள் இருப்பாங்கன்னா சரி கூட்டிகிட்டு வா, நான் உன்னை தப்பு வைக்கிறேன். இப்போ லோத்து போய் சொல்கிறார், ஆண்டவர் இந்த தேசத்தை இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார், நம்ம போயிடுவோம் அப்படின்ட்டு. மருமக்கள் என்ன செய்கிறாங்களா? இவரை பரியாசம் பண்ணாங்களாம். வேதம் சொல்லு, தாமதித்து கொண்டிருந்தார்கள், பரியாசம் பண்ணாங்க. இன்னைக்கு இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? இப்போ லோத்து தாமதம் பண்ணி கொண்டே இருக்கிறார். பார்த்தார் கர்த்தர், கையை பிடிச்சு இழுத்துட்டு வர்றார். மொத்தத்தில், நீ கூப்பிட்டதெல்லாம் போதும், நீ ஆதாயப்படுத்தினதெல்லாம் போதும், நீ தப்பு வைக்கப்படு அப்படின்னு இழுத்து கொண்டு வந்து பட்டணத்துக்கு வெளியே விட்டுட்டார். ஆண்டவர் விட்டுட்டு சொல்கிறாரு, நீ அந்த மலை மேலே என்ன மலை தேசத்துக்கு போ அப்படிங்கிற. இப்போ லோத்துக்கு ஒரு ஆசை. இல்லை ஆண்டவரே, அவர் சொல்கிற, ஆண்டவரே இது கஷ்டம். மலையா? கஷ்டம் ஆண்டவரே, மலையெல்லாம் வேண்டாம். ஆமீன். நல்லா கவனிங்க. ஆண்டவர் மலைக்கு போக சொன்னால் என்ன செய்திடணும்? மலைக்கு போயிடணும். லோத்து ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்கிறார். ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், அனந்த ஞானம் உள்ளவர். அவருக்கு தெரியாத ஐடியா லோத்து கொடுக்கிறார். ஆண்டவரே, எனக்கு இப்போ அந்த மலையிலலாம் ஏற முடியாது, சமவெளிக்கு போகிறேன் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ வயசாயிட்டான், சமவெளிக்கு போகிறேன் அப்படிங்கிறாராம். சரி, சிம்பிளான எளிமையான வாழ்க்கையை தெரிந்தெடுக்கிறார். போகிறார். மலைக்கு ஏறணும்னா இப்படியும் கஷ்டம்தான். புவியீர்ப்பு விசையை தாண்டி என்ன செய்யணும்? மேலே ஏறுறது கஷ்டம். ஆனால் இவர் இப்போ சமவெளி பிளெயினான இடத்துக்கு போகிறார். போயிட்டார்.
போற போக்கில் என்ன நடந்துச்சு? முதல்ல தன்னுடைய மனைவி பட்டணத்தில் நியாய தீர்ப்பு வெளிப்படும் பொழுது, ஆமீன், சமவெளியில தான் முன்னால தடையே கிடையாது பாருங்க, ரிவேர்ஸ்லயே போயிடலாம். திரும்பி பார்த்தாவா, போற ஸ்பீட்ல என்ன செய்தா? திரும்பி பார்த்தா வேதம் சொல்லுது அவள் உப்பு தூணானாள். நாம திருஷ்டாந்தமா இன்னைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறா, உப்பு தூணா மாறிட்டா. லோத்தின் மனைவியை நினைத்து பாருங்கள், பின்னிட்டு திரும்பினாள். ஏன் தெரியுமா? மலை தேசத்துக்கு போயிருந்தா திரும்பி பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது. ஆனால் சமவெளிக்கு போனாங்க, ஈஸியான வாழ்க்கை, திரும்பி பார்த்தாங்க, முடிஞ்சு. இது மாத்திரமா, இப்போ வயசான பிறகு, இப்போ லோத்துவும் பிள்ளைகளும் மட்டும், வயசான பிறகு லோத்து எங்கே போகிறாரு? மலை தேசத்துக்கு போகிறார். நல்ல பலனும் சுகமும் ஆரோக்கியமும் இருக்கும் பொழுது ஆண்டவர் மலைக்கு போக சொன்னப்போ அவர் சொன்னார், இல்லை சமவெளிக்கு போகிறேன். இப்போ சமவெளியில் இருக்க வேண்டிய நாட்களில் மலைக்கு ஏறுறாங்க. மலை தேசம் குளிரான தேசங்கள், அது பிரயாசம். ஆனால் வயசான நேரத்தில் ஆண்டவருடைய திட்டத்துக்கும் அதாவது ஒழுக்கக்கேடான வாழ்க்கைகள், அதனால் சம்பவித்தது என்ன? ஆமீன், இதுவரையும் எங்கும் நடந்திராத அலங்கோலங்களும் அக்கிரமங்களும் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமான சந்ததிகளும் உருவாக லோத்து ஒரு காரணமாக இருக்கிறதை வேதம் கற்றுத்தருகிறது. சிலர் அப்படிதான், ஆண்டவர் மலைக்கு ஏற சொன்னால் சமவெளிக்கு போவாங்க, சமவெளிக்கு போக சொன்னால் மலையில் ஏறுவாங்க. இன்னும் சிலர்கிட்ட மலையில் ஏற சொன்னால் ஏதாவது மலையில் ஏறுவாங்க. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே, நான் உனக்கு காண்பிக்கிற மலைக்கு என்ன செய்யணும்? நீ போகணும், உன் மகனை பலியிடுவதற்கு. காட்டுகிற மலை, ஏதாவது மலையில் ஏறிடக்கூடாது. இங்கே மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ அதிகாலையில், விடியற்காலையில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏற வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. சீனாய் மலைக்கு நீ ஏறணும். மலை அப்படின்றாலே வேதத்தில் மலை ஜபத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஜபத்துக்கு அடையாளமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்னா ரெண்டாவது ஜபிக்கிறவங்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஜபிக்கிறவங்களா இருக்கணும். ஜபம்னோடனே ஆமேன் ஆண்டவர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்கறது இல்லை. ஜபம் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய அன்பை அனுபவிக்கிற வேளை. அவரிடத்துல பேசுகிற நேரம், அவர் பேசுவார், நாம பேசணும். அந்த பேசுகிற நேரம், அந்த ஜப வாழ்க்கை ஆமேன் வாழ்க்கையில் காணப்படும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் கூட அவர் எப்போல்லாம் இரவு வேளைகளில் தனித்திருக்கும்படிக்கு மலைக்கு போனார், அதிகாலையில் தனித்திருக்கும்படிக்கு மலைக்கு போனார், இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. சீஷர்களை அனுப்பி விட்டுட்டு அவர் தனித்திருக்கும்படிக்கு மலைக்கு போனாராம். மலை ஜெபத்தை காட்டுகிறது. ஆமேன். இந்த சீனாய் மலை ஆமேன் பழைய ஏற்பாட்டு பகுதியில் ஓரேப் மலை என்றும் அழைக்கப்படுகிறது. ஓரேப் என்றும் அநேக இடத்துல குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சீனாய் மலையில இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமேன் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு 3ஆம் மாதத்தில் முதல் நாளில் வந்து சேர்ந்தாங்க. யாத்திராகமம் 19வது அதிகாரம் 1வது வசனம் அதை சொல்லித் தருகிறது. அது மாத்திரமல்ல, இந்த சீனாய் மலை என்று கூறப்படப்பட்டிருக்கிற இந்த சீனாய் மலை எப்படிப்பட்ட மலை? 34வது அதிகாரத்தில் சீனாய் மலையில ஏறு அப்படின்னு சொல்றார். ஆனா இதற்கு முன்னால இந்த மலையில என்ன அனுபவம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமேன் யாத்திராகமம் 19வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற பொழுது, யாத்திராகமம் 19 16 முதல் 20 வரை வாசிக்கிற பொழுது, இங்கே கர்த்தர் பிரத்யட்சப்பட்டிருந்த மலைதான் சீனாய் மலை. சீனாய் மலை என்பது தேவன், சர்வவல்ல தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக பிரசன்னமான இடம், அக்கினியில் வெளிப்பட்ட இடம், தன்னை பிரத்யட்சப்படுத்தின இடம். மாத்திரமல்ல, தம்முடைய ஜனத்திற்கு தேவையான கட்டளைகளை கொடுத்த இடமும் கற்பனைகளை கொடுத்த இடமும், தம்முடைய ஜனங்களுக்கு தேவையான சட்டதிட்டங்களை கொடுத்த இடமும் சீனாய் மலை. ஜெப வேளைதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் உருவாக்குகிற இடம். ஜெப வேளை என்பது கர்த்தரை தரிசிக்கிற இடம். ஜெப வேளை என்பது கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்கிற வேளை.
ஜெப வேளை என்பது அவரிடத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான கிருபைகளையும் பலனையும் கற்பனைகளையும் அவருடைய வார்த்தைகளையும் பெற்றுக்கொள்ளுகிற இடம். இந்த மலையில வச்சுதான் காமின் உடன்படிக்கை செய்யப்பட்டது. இஸ்ரவேல் ஜனம் இன்றைக்கு வரைக்கும் வாழுகிற உடன்படிக்கை சீனாய் மலையில் செய்யப்பட்டது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, ஜெப வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கும் நமக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிற இடம். அவரிடத்தில் தொடர்பு கொள்ளுகிற வேளை, அவரிடத்தில் உறவாடுகிற வேளை, அவரிடத்தில் உரையாடுகிற வேளை, அவரை பற்றி கொள்ளுகிற வேளை, நான் அவருக்கும் அவர் எனக்கும் சொந்தமாகிற இடம் ஜெப வேளை. ஆமென். நியாயாதிபதிகளின் புத்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, ஆமென், இவர்களுடைய இது வரலாற்று சம்பவிக்க இடம். அதாவது வரலாற்றில் ஆமென் கரைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சீனா என்ன செய்து? கரைந்தது, கரைந்தது, சீனாய் கரைந்தது. இங்கதான் ஆமென் தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த இடம் இது. ஆமென். தன்னை பிரத்யட்சப்படுத்தின இடம் இது, சீனாய் மலை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த மலையிலும் ஏறக்கூடாது. எங்க ஏறணும்? சீனாய் மலைக்கு ஏறணும். நான் இதுக்கு முன்னால ஒன்ன பிரத்யட்சப்படுத்தின அந்த சீனாய் மலையில ஏறு. யாரோ கற்று தந்த மலையில ஏறாத. உன் பார்வைக்கு நல்லா இருக்கிற மலையில ஏறாத. நான் இதற்கு முன்னால உனக்கு பிரத்யட்சமான சீனாய் மலை ஒன்று உண்டு. உன்னை அழைத்த சீனாய் மலையின் அடிவாரம் உண்டு. அந்த அடிவாரத்திலிருந்து மேலே ஏறு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு தரிசனமான இடம் உண்டுப்பா. நான் உனக்கு தரிசனம் தந்த சீனாய் மலை உண்டு. உன்னை என் கரங்களால் மறைத்து வைத்த சீனாய் மலை உண்டு. அக்கினியில இறங்கி வந்து அந்த மலையை நடுங்க செய்த சீனாய் மலை உண்டு. நான் பேசின சீனாய் மலை உண்டு. அங்க நீ ஏறு. அந்த மலையில ஏறு. ஏதோ மலையில ஏறு 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 உன் பலத்தை வீணடித்தது போதும். யாரோ கற்று தந்த, யாரோ சொல்லி தந்த மலையில ஏற வேண்டாம். நீ உனக்கு கர்த்தர் பிரத்யட்சமான அந்த சீனாய் மலையில ஏறு. எந்த மலையில வச்சு கர்த்தர் உன்னோட உடன்படிக்கை பண்ணினாரோ, எந்த மலையில வச்சு கர்த்தர் உனக்கு வார்த்தைகளை தந்தாரோ, எந்த மலையில வச்சு கர்த்தர் உன்னோட பேசினாரோ, எந்த மலையில வச்சு கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டாரோ, எந்த மலையில வச்சு கர்த்தர் உனக்கு தேவையான கற்பனைகளை தந்தாரோ, எந்த மலையில வச்சு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சாரோ, அந்த உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணினாரோ, எந்த முகத்தில் வச்சு உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணி உன்னை வித்தியாசமானவன் என்று கர்த்தர் காட்டினாரோ, அந்த சீனாய் மலையில நீ ஏறணும். அதிகாலையில் நீ ஆயத்தப்படணும். ஆயத்தப்பட்ட போதாது. ஆமென். இதுவரை உனக்கு சில ஆவிக்குரிய ஆழங்களின் அனுபவங்களை நீ பெற்றுக்கொண்ட அந்த சீனாய் மலையின் கொடுமுடிக்கு நீ ஏறு என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஏறணும். அங்க ஏறினாதான் நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியும். காரணம் என்ன? ஆமென். யாத்திராகமம் 24:16 சொல்லி இருக்கிறது, சீனாய் மலையின் கொடுமுடியில் கர்த்தருடைய மகிமை தங்கி இருந்தது. ரக்கமான சங்கரான ஹசியாந்தரா இயேசுவின் நாமத்தினால் இன்னைக்கு ஒரு சிலரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், அந்த மகிமை தங்கி இருக்கிற கொடுமுடி என்கிற அந்த சீனாய் மலைக்கு ஏறி வா. நான் பேசுவேன், நான் உன்னோடு கூட பேசுவேன், என் வார்த்தையை உனக்கு தருவேன், நான் உன்னை பயன்படுத்துவேன். நீ ஏறணும். எங்க? ஆமென். கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்கிற சீனாய் மலையின் உயரத்துக்கு ஏறி வா, கொடுமுடிக்கு ஏறி வா, அந்த உச்சி மலையில ஏறி வா. அங்கே நான் உன்னை பேசுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார். யாத்திராகமம் 34:29 படி சீனாய் மலை கர்த்தர் பேசுகிற இடம்.
கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நீ காலையில் ஆயத்தமாகணும். ஆயத்தமான போதாது, இந்த சீனாய் மலையின் உயரத்துக்கு நீ ஏறணும், மலையின் உன்னதத்திற்கு ஏறணும். அடுத்து ஆமென் வேத வசனம் சொல்லி இருக்கிறது. ஆமென் ஆமென் விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலைகளை ஏறி, அடுத்து என்ன, அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் ஆமென் வந்து நில் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காலமே எப்ப வந்து நிக்கணும்? காலமே ஆயத்தம். விடியற் காலையில காலமே ஆமென் நீ வந்து நிக்கணும். ஏன் முன்னால நீ பிரசன்ட் ஆகணும். இன்னைக்கு எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீங்க? ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு ஒழுக்கமுள்ள ஜப வாழ்க்கைய, ஒழுக்கமுள்ள ஒரு தொடர்பை கர்த்தர் விரும்புகிறார். நீ காலமே வந்து நிக்கணும். ஏன் தெரியுமா? காலை நேரம் பணிந்து கொள்ளுகிற நேரம், காலை நேரம். ஆண்டவர் சொல்லுகிறார் நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனத்தில், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். காலை நேரம் அவரை கண்டடைகிற நேரம். ஏசாயா 50வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லி இருக்கிறது. ஆமென் ஆமென் எழுப்புகிறார். காலையில கர்த்தர் நம்ம எழுப்பி அவரை கவனிக்க செய்கிறாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றையிலிருந்து நான் ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு வார்த்தையை ஆமென் ஆமென் அபிஷேகம் பெற்ற அநேகர் மேல வைத்து இன்னைக்கு பேசுகிறேன். ஆமென் அநேகரை அதிகாலையிலே தட்டி எழுப்பி கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க செய்கிற தெய்வம் இன்றைக்கு ஜீவனோடு இந்த இடத்துல எழுந்தருளி இருக்கிறார். என்னோடு வாக்கு பண்ணினவர், எனக்கு இந்த வார்த்தையை தந்து பேச சொன்னவர், அநேகருடைய இல்லங்களில் இன்றைய தினத்திலிருந்து கடந்து வந்து ஆமென் ஒரு சாமுவேலை பெயர் சொல்லி எழுப்பி தட்டி எழுப்பினது போல, ஒரு ஆபிரகாமை தட்டி எழுப்பினது போல, ஒரு பேதுருவை தட்டி எழுப்பினது போல தட்டி எழுப்பி கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க செய்வார். காலை நேரம் என்பது அவர் எழுப்புகிற நேரம், அவர் நம்மை கவனிக்க செய்கிற நேரம். புலம்பலின் புத்தகம் 3வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுது, காலையில அவருடைய கிருபையும் இரக்கங்களும் புதியவைகளா இருக்குமா. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? காலையில ஏன் தெரியுமா? அங்கதான் கிருபையும் இரக்கமும் அன்பும் எல்லாம் புதுசா இருக்கும். நேற்றுக்கு நீ சில வேதனை அனுபவிச்ச உண்மை, ஆனா இன்னைக்கு காலையில இந்த தேவ சமூகத்தில் நீ வருவேனா, காலையில் புதிதாக இருக்கிற கிருபை உன்னை மகிழ்விக்கும், உன்னை புதுப்பிக்கும், உனக்கு புத்துணர்வை தரும், கர்த்தருடைய சமூகத்தில் வளர உனக்கு உதவி செய்யும். காலையில செப்பனியா சொல்றார் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல, நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். வாழ்க்கையில் அநியாயமே காணப்படுகிறதோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் காலமே நியாயத்தை விளங்க பண்ணுவேன். காலை தோறும் கர்த்தருடைய சமூகத்தில் நில், சீனாய் மலையில ஏறி வந்து நில், உனக்கு நியாயம் வெளிப்படும்பா, உனக்கு நியாயத்தை செய்வேன். ஆண்டவர் சொல்லுகிறார், விளங்க பண்ணுவேன், நான் புரிய வைப்பேன், இதான் நியாயம் அப்படின்ட்டு. ஆண்டவருடைய வார்த்தை உத்தமமும் உண்மையுமானது. ஆமென் ஹல்லேலூயா. கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு 2 வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். என் சமூகத்தில் வந்து நில் அப்படின்னு ஆண்டவர் செய்கிறார். ஆமென். எங்க நிக்கணும்? சீனாய் மலையில ஏறி ஆமென் என் இஷ்டத்துக்கு எங்கேயாவது சுத்த போயிடக்கூடாது, எவுக்கிறேன்ட்டு எங்கேயாவது போயிடக்கூடாது. ஆமென் ஆயத்தப்பட்டேன், மலையின் உச்சிக்கு போயிட்டேன், இங்க எனக்கு கிருபை வரலாம் இருக்கு, அதை பயன்படுத்த போக கூடாது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும் அப்படின்னா மலையின் உச்சியில ஏறட்டும். காலையிலேயே அந்த மலை சீனாய் மலையின் உச்சியில ஏறி அங்க என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்துல வந்து நிக்கணும். ஒரு யோனாவை பத்தி வேதம் சொல்லுது, அவன் கீழ்ப்படியாம போனான் தெரியுமா? நினிவேக்கு போகிறதுக்கு பதிலாக எங்க போறாரு? தர்ஷீசுக்கு. அப்போ அவனை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுது, அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி போனான். எப்போ? கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்போ யோனா கீழ்ப்படியாம போனானோ அப்ப வேதம் சொல்லுது அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போனான். ஊழியத்துக்கு தான் போனான், ஆனா கீழ்ப்படியாததுனால விலகி போனான். ஜெபத்திலும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆவியானவர் எப்படி நடத்த சித்தமா இருக்கிறாரோ அப்படி அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கணும். உங்க பிள்ளை வந்திருக்கிறேன்பா, உங்க ஊழியன் வந்திருக்கிறேன்பா,
உங்க சிநேகிதன் வந்திருக்கிறேன்பா, உங்க ஜனமான வந்திருக்கிறேன்பா. அவருடைய சமூகத்துல, ஆமென், அவருடைய சமூகம் நமக்கு எதுக்கு தேவை? வேதத்துல வாசித்தீங்கன்னா, ஆராதிக்கணும்னா அப்பாவின் சமூகம் தேவை. வாழ்க்கையில எச்சரிக்கையா இருப்பதற்கு அவருடைய சமூகம் தேவை. ஆமென். வாழ்நாள் எல்லாம் விழுந்து கிடப்பதற்கு என் தகப்பனின் சமூகம் எனக்கு தேவை. என் வாழ்க்கை குறித்து விசாரிக்கிறதற்கு என் தகப்பனின் சமூகம் தேவை. நான் விண்ணப்பம் பண்ணுவதற்கு என் தேவனுடைய சமூகம் தேவை. நான் வாழ்ந்திருப்பதற்கு என் தேவனின் சமூகம் எனக்கு தேவை. அதனால்தான் நாளாகமத்தின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப தேடணுமா? டெய்லி தேடணும், நித்தம் தேடணும். உங்களை பார்க்கிறவங்க சொல்லலாம், என்ன நித்தம் உனக்கு இந்த வேலை தானா? ஆமா, நான் மரிக்கிற வரைக்கும் அவருடைய சமூகத்தை தேடுவதே என்னுடைய வாழ்வு. அது ஆசீர்வாதம். தேடி, ஆமென். சங்கீதம் 62:8 சொல்லி இருக்கிறபடி உங்க இருதயத்தை ஊற்றுங்க அந்த சமூகத்துல. உங்க இருதயத்தை ஊற்றுங்க அந்த சமூகத்துல. அவருடைய சமூகத்துல யார் வாசம் பண்ண முடியும்? சங்கீதம் 140:13 சொல்லுது, செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். யாரு? செம்மையானவர்கள். செம்மையானவங்களை குறித்து முன்னாடி நான் உங்ககிட்ட பேசி இருக்கிறேன். செம்மையானவங்களா இருக்கணும். செம்மையானவர்கள் அந்த சமூகத்தில் நிற்க முடியும். எல்லாரும் வந்து நிற்க முடியாது. அவருடைய சமூகத்தில் வாசம் பண்ணணும்னா நான் செம்மையானவனா இருக்கணும். ஏன் செம்மையானவனா இருக்கணும்? தேவன் மனிதனை செம்மையானவனாக படைத்தார். மனிதனோ தனக்கென்று பல உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டான். நான் உபாய தந்திரம் உள்ளவன் அல்ல, நான் செம்மையானவனானால் கர்த்தருடைய சமூகத்தில் என்னாலே நிலை நிற்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் என்னெல்லாம் உண்டு தெரியுமா? மகிமையும் கனமும் உண்டு, பரிபூரண ஆனந்தம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. ஆமென், ஆமென். அதனால்தான் சங்கீதக்காரன் ஜெபம் பண்றான் பாருங்க. ஆண்டவரே, 51வது சங்கீதத்தில், ஆமென், அதனுடைய 11வது வசனத்தில், ஆண்டவரே உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாம பார்த்துக்கிடுங்க. ஆண்டவரே என்னை தள்ளாதீங்க, ஆண்டவரே என்னை தள்ளாதீங்க. எனக்கு பணம் தராம இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் சங்கீதக்காரன் சொல்ல, உங்க சமூகத்தை விட்டு எங்க போவேன்ப்பா? எங்க நான் ஓட முடியும்? எங்க ஓடுவேன்? உடைய சமூகம் இல்லாட்டா என்னால இந்த பூமியில நிலைநிற்க முடியாது. மோசே கேட்கிறார் பாருங்க, உமது சமூகம் எனக்கு முன்பாக செல்லாவிட்டா என்னை இந்த இடத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? அனுப்பக்கூடாது. கடைசியா மோசே இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா நீ ஆயத்தப்படணும். ஆயத்தப்பட்ட போதாது, சீனாய் மலையில ஏறணும். சீனாய் மலையில ஏறினா போதாது, ஆமென், காலமே அந்த நேரம் ரொம்ப முக்கியம். அது மாத்திரமில்லை, ஆமென், 4வது நீ என் சமூகத்தில் வந்து நிற்கணும். அப்படின்னா எனக்கு முன்னால நீ வந்து நிற்கணும். டெய்லி நித்தமும் வந்து நிற்கணும். நின்னா போதாது. எப்படி வந்து நிற்கணும் தெரியுமா? உன்னோட ஒருவனும் அங்கே வரக்கூடாது. ஆண்டவர் எப்படி விரும்புகிறார் பாருங்க. யாரும் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. நீ தனியா வரணும். தனிமையில சந்திக்கணும் என் தெய்வத்தை. அவருக்கு ஏன் தெரியுமா? நான் படித்த பைபிள் காலேஜில் சொல்லுவாங்க, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நீ தனியாக வந்து எங்ககிட்ட பேசணும். கூட்டம் கூடி என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஏன்னா உனக்கு அட்மிஷன் தரும்போது நாங்கள் தனியாக தான் என்ன செய்தோம்? அட்மிஷன் போட்டோம். அதுபோல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கூட்டமாக அழைக்கலை, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன். உலக தோற்றத்திற்கு முன்னே உன்னை அறிந்தேன். நீ எனக்குரியவன். அதனால நீ தனியாக வரணும். கூட்டத்தோட இன்னைக்கு எல்லாருக்கும் கூட்டம் கூட தான் விருப்பம். ஆமென். தனியா ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க விருப்பம் இல்லை. இணையதளங்களில் பாருங்க, தனித்து ஜபிக்க யாருக்கும் விருப்பம் இல்லை. ஆமென். இன்றைக்குள்ள வாலிபர்களானாலும் பெரியவர்களானாலும் ஏதோ ஜூம்னு சொல்றாங்க, அதுல தான் கூடி ஜெபம் பண்ண முடியும். அதுக்காக கூட்டுறாங்க ஆட்களை. ஆளாளுக்கு ஒவ்வொரு கூட்டத்தை கூட்டுறாங்க. ஒவ்வொரு ஆமென் பகுதியிலும் கூட்டம் கூடி ஜபிக்கிற ஜெபம்
ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அது இரண்டாவது. அதற்கு முன்னால நீ தனியாக வா, தனித்து வா. என் சத்த கூடி ஜெபிக்கிற இடத்துல கர்த்தர் தம்முடைய வார்த்தையை ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்த மாட்டார். நீ காவல்காரனே, ஆனால் நீ மற்றவர்களை கூட்டி வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீ தேசத்துக்கு காவல்காரனானால் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையின் உச்சியில ஏறி தெய்வ சமூகத்தில் உன்னோட கூட யாரையும் அழைக்காமல் தனித்து வந்து நில். சிலருக்கு தனியா இருந்தா ஜெபம் வராது, தனித்து இருந்தா சீனாய் மலையில ஏற முடியல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தனியே ஏறி வா, நான் பேசுவேன், நான் கற்பனை தருவேன். நீ தனித்து வருகிறது வரையிலும் ஆமென் நீ பயன்பட முடியாது. நீ தனித்து ஏறுகிறது வரையிலும் உன்னால கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. நீ தனித்து சீனாய் மலையின் உயரத்துக்கு ஏறுகிறது வரையிலும் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. தேசத்திற்கான வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. எச்சரிப்பின் வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆசீர்வாத வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஜீவனுள்ள வார்த்தையை பெற்றுக்கொள்ளணுமா, நீ தனித்து ஏறணும். ஆபிரகாமே, உன் அழைப்பு தனித்துவமானது. நீ லோத்துவை கூட்டிக் கொண்டு வருவாயானா, லோத்து உன்னோடு கூட இருக்கிறது வரைக்கும் தெய்வ சத்தத்தை கேட்க முடியாது. உன்னுடைய அழைப்பு தனித்துவமானது. சீனாய் மலையில ஏறது ஏதோ கூட்டம் கூட ஏற முடியாது. தனித்து மலையின் மேல் ஏறும்படிக்கு கர்த்தர் இன்றைக்கு அழைக்கிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? எத்தனை பேர் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறீங்க? ஆமென். தனித்து நீ ஆமென் சீனாய் மலையின் மேலே ஏற வேண்டும். சீனாய் மலையின் மேலே தனித்து ஏற ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆடு மாடு கூட மலைக்கு கிட்ட வரக்கூடாதான், மேயக்கூடாது அப்படின்ட்டு. யோசித்து பார்த்தேன், அது என்ன தப்புப்பா பண்ணிச்சு. ஆமென். நள்ளிரவு வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வேதத்தோடு உட்காரும்போது ஆண்டவர் சொன்னார், ஜெபித்து கொண்டு இருக்கிற பொழுது, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய சொத்துக்களே ஆடு மாடு தான். அவங்க ப்ராப்பர்ட்டி, சொத்து அதுவே ஆடு மாடு தான், அந்த மந்தைகள் தான். அதுதான் ஒருத்தனை சீமானா இல்லையான்ட்டு முடிவு பண்ணும். சொத்துக்கள். ஜெபிக்கிற இடத்துல தெய்வத்துக்கும் உனக்கும் உள்ள தொடர்புக்கு இடையில உன் அந்தஸ்துக்கும் பதவிக்கும் பொருளுக்கும் இடமே இருக்கக்கூடாது. அங்கே மேயவே கூடாது. தேவைக்கான ஜெபம், பர்சனல் லைஃப் எல்லாம் வேற. ஆனால் நீ கர்த்தருடைய காவல்காரனாக இருப்பா என்றால், கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்கணும்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நீ சீனாய் மலையில் ஏறு. அந்த நேரத்தில் இங்கே மலையில் கூட ஒன்றுக்கும் அந்த ஜபத்தில் வேற எதுக்கும் இடம் இருக்கக்கூடாது. தெய்வத்தோடு கூட உறவாடுகிற அந்த உச்சிக்கு போயிடணும். நீ தனியாக வரணும், யாரும் இருக்கக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாது. நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஆமென். எந்த விதமான கவன சிதறல்களும் இங்கே இருக்கக்கூடாது. நீ கர்த்தருடைய சத்தத்தை, அப்படி கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்பேன்னா தேசத்துக்கு நீ பயன்படுகிறவனாயிருப்பாய், அநேகருக்கு நீ பிரயோஜனப்படுகிறவனாயிருப்பாய். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட ஒப்பு தர்றேன், அந்த சீனாய் மலையில ஏற ஒப்பு தர்றேன். நான் ஆமென் ஆண்டவரே தனித்து வர ஒப்பு தர்றேன். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் நம்மை தாமே அர்ப்பணிக்கலாமா? இது அர்ப்பணிக்கிற நேரம், உணர்ச்சி வசப்படுகிற நேரம் அல்ல. இது கர்த்தருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிக்கிற வேளை. ஆமென். கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு போகிறார்கள். ஆமென், ஆமென், ஆமென். தூரத்தில் இருக்கிறவங்களை என்னால் பார்க்க முடியாது, ஆனால் உங்ககிட்ட பேசுகிற கர்த்தர் உங்களை பார்க்குறார். உங்கள் இருதயத்தில் வார்த்தையை போட்ட கர்த்தர் உங்களை இன்னைக்கு அணுகி வந்திருக்கிறார். தீர்மானம் எடுப்பீங்களா? எத்தனை பேர் தீர்மானம் எடுப்பீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் தீர்மானம் எடுப்பீங்க? ஆமாம். இன்றைக்கு பேசின வார்த்தைகள் ஏதாவது வசனத்தில் ஆமீன் வசன ரெஃபரன்ஸ் தேவைன்னா நீங்கள் ஆமீன் சபையை தொடர்பு கொண்டு நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். இந்த வசன ரெஃபரன்ஸ் எல்லாம் தர்றதா இருக்கும். ஆமீன். கண்களை மூடி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை தர்றேன், ஆண்டவரே அப்பா என்ன ஒப்பு தர்றேன், தனியாக வர்றதுக்கு தர்றேன் ஆண்டவரே. அதிகாலை ஜபத்தை மறந்தேன், ஆயத்தப்பட்ட அனுபவங்களை மறந்துட்டேன்பா. அதிகாலையில் சீனாய் மலையின் உச்சிக்கு ஏறுறதை மறந்துட்டேன்பா. நான் வர்றேன்னு சொல்லுங்க, நான் வர்றேன்னு சொல்லுங்க அப்பாட்ட. ஆமீன். நான் தனித்து வர ஒப்பு தர்றேன் ஆண்டவரே.